இல்லை மாஸ் என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றதே சார் ஃபஸ்ட்டு ஒன்று வரும். சினிமா என்பது வந்து பணக்காரர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, சிந்தனைவாதிகளுக்கு அது ஒரு கலை. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாடம்னு கூட எடுத்துக்க முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த சினிமா வந்து ஆர்கன் திருட்டு சம்பந்தமாக படம் இது. அப்படியா? ஆர்கனை வந்து பறி கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்க? இவங்க சமீபத்தில் கூட தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. திருப்பூரில் உங்களுக்கு கிட்னி திருட்டுலாம் நடந்தது. ஸோ ஆர்கன் திருடுன்றது திருட்டு வந்து ஆர்கனை பறி கொடுக்கக்கூடியவர்கள், பணத்துக்காக பறி கொடுக்கக்கூடியவர்கள் வந்து ஏழைகள் தான். அப்போது பொதுவான பார்வையில் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இன்றைக்கி அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். சில கருத்துள்ள படங்கள் இந்த வந்து நீங்கள் ட்ரக்காக எடுத்தால் கூட சார், ஏற்கனவே வந்து தெரியும் ட்ரக்குக்கு எதிராக பல படங்கள் எடுத்திருக்காரு லோகேஷ். ட்ரக்கில் வந்து பாதிக்கப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட வந்து பணக்கார வர்க்கத்தில் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அது எங்கே வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விதமான இந்த மாதிரியான வந்து இந்த சமூக சீரழிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது வந்து ஏழை எளிய மக்கள் தான். அதான் நான் முதல்ல சொன்னது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா என்பது பணக்காரர்களுக்கு பொழுதுபோக்கு, வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனைவாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு கலை, ஏழை எளிய மக்களுக்கு வந்து அது ஒரு பாடம். ஸோ இப்படி தான் நம்ம சினிமாவை பார்க்கணும் இந்த காலகட்டத்தில்.